ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மீண்டும் இந்து சமையல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ 38 மாவட்ட வரையா இருக்கக்கூடிய இந்து சமையல்துறை டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் ஒரு மாவட்டங்கள்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பழனி கோவிலுக்கு வந்து எப்ப நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. இதோ உங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பர்களே. இந்த நோட்டிபிகேஷன் 3/12/2024 தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 5/12 அதாவது நேத்துல இருந்து இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. 5/1/2025 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 39 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி 300 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அந்த 300 காலி பணியிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 39 பணிகளுக்கும் வந்து தனித்தனியா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், சோ எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன் பை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் ஆகும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிடங்களுக்கு நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டிங்கான எவ்வளவு சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க, எவ்வளவு காலி பணி நிர்ணயிச்சிருக்காங்க, அதுக்கான தகுதி அடிப்படை என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் நாம அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம எல்லா அப்டேட்டுமே வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சரி வாங்க நம்ம வெளியே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். நம்ம சொன்ன மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி வட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 3/12/2024 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 18 வயசுல இருந்து அப் டு 45 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாமல் நேத்துல இருந்து இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பணி வந்து பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளருக்கு வந்து 7 காலி பணியிடங்கள். லெவல் 22க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. மாத சம்பளம் 18,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 58,600 வரை வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் சீட்டு விற்பனையாளருக்கு வந்து 13 காலி பணியிடங்கள். லெவல் 22க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 18,500 முதல் 58,600 வந்து கொடுத்திருக்காங்க. 10th குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சத்திரம் காப்பாளருக்கு வந்து 16 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. லெவல் 22க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 18,500 முதல் ஸ்டார்ட் பண்ணி 58,600 வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். சோ 4வது பணி வந்து பாத்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி மலை கோயிலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. லெவல் 17க்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 15,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,400 வரை வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். 5வது பணிகள் வந்து பாத்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிபுணர்களும் வேலை பார்க்கிற மாதிரி இருக்கும். 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. லெவல் 17க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 15,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,400 வரை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். 6வது பணியில் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதேதான் வந்து சுகாதார மேஸ்திரிக்கு வந்து அனைத்து உபகோயிலுக்கும் தனியா 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 17 இதுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 15,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,400 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பூஜை மற்றும் காவல் உபகோயிலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. லெவல் 12க்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 11,600 முதல் ஸ்டார்ட் பண்ணி 36,800 சம்பளம் வாங்க முடியும். இந்த போஸ்டிங்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம்.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காவல் மலைக்கோவிலுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. லெவல் 17க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மாத சம்பளம் 15,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,400 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சேம் காவலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 44 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. லெவல் 12க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மாத சம்பளம் 11,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 36,800 வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 10வது பணிகள் வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 57 காலி பணியிடங்கள் இதுக்கு மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ லெவல் 17க்கு தான் கொடுத்திருக்காங்க. 15,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,900 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 11வது பணி துப்புரவு பணியாளருக்கு வந்து உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 104 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 10க்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த லெவல் 10க்கான மாத சம்பளம் 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 31,500 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். 12வது பணி வந்து பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்புக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 10க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 31,500 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். 13வது பணி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுதுன்னா உதவி ஆணைய மாவட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 12க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 11,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 36,800 கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் அடிஷனல் டீடைல்ஸிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ யானை வந்து பராமரிப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சுகாதார ஆய்வுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி லெவல் 30க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 35,600 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,12,500 சம்பளம் ஆகப்படும். 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸும் நீங்க வந்து எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த 16 பணிகளுக்கு 252 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து தொழில்நுட்ப காலி பணியிடங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல நம்ம பார்க்க போறது 15வது பணி வந்து பாத்தீங்கன்னா உதவி பொறியாளர், அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 35க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 36,700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,16,200 வரை சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து இன்ஜினியரிங் எடுத்து ட்ரிபிள் முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உதவி பொறியாளருக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 35க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 36,700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,16,200 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங்ல வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் இளநிலை பொறியாளருக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும். லெவல் 31க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 35,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,13,500 சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து 18வது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இளநிலை பொறியாளருக்கு வந்து ஆட்டோமொபைலுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லெவல் 31க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 35,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,13,500 இருந்து கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இளநிலை பொறியாளருக்கு வந்து மெட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 31க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 35,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,13,500 கொடுத்திருந்து. சோ டிப்ளமோ மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மேற்பார்வையாளருக்கு வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 3 காலி பணியிடங்களும் டிப்ளமோ சிவில் எடுத்து படிச்சிருக்கணும். லெவல் 27க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 20,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 65,500 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் மேற்பார்வையாளருக்கு இயந்திரவியலுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லெவல் 27க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 20,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 65,500 கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளருக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 27க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 20,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 65,500 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் தொழில்நுட்ப உதவியாளருக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 27க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 20,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 65,500 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம்.
அதுக்கடுத்து 24வது பணி வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளருக்கு வந்து இயந்திரவியலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்து படிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து லெவல் 27க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கணினி இயக்குபவர், அது கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 27க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி 25,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 65,500 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நீங்க படிச்சதுலும் சரி, இல்லைன்னா இன்ஜினியரிங் நீங்க எடுத்து படிச்சாலும் சரி, கண்டிப்பா வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருந்து ரைட்டிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்த போஸ்டிங் ஆய்வக நுட்பனர் பஞ்சாமிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 20 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி 35,400 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,12,400 சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஞ்ச் ஆபரேட்டருக்கு வந்து ஒரு கணிப்பு நேரங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 18க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 16,600 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 52,400 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து இந்த மிஷின் ஆபரேட்டருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 18க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 16,600 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 52,400 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அதே சேம் வந்து ஐடி நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த போஸ்டிங் மிஷின் ஆபரேட்டர் பஞ்சாப் வந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி லெவல் 18 கொடுத்திருக்காங்க. 17,600 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 52,200 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 30வது பணி வந்து ஹெல்பருக்கு வந்து 2 காலி பணி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 18க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 16,600 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 52,400 சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஐடி நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டி ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 21க்கு அப்ளை பண்ண போறீங்க. 17,600 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 57,900 கொடுத்திருக்காங்க. நீங்க ஐடி நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். கடைசி வந்து பாத்தீங்கன்னா 32வது பணி வந்து ஓட்டுநர் டிரைவர் போஸ்டிங் வந்து 2 காலி பணியிடங்கள் லெவல் 22க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி 18,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 58,000 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க 8th பாஸ் பண்ணி டிரைவிங் வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் லெவல் இளநிலை உதவி பொறியாளருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 30 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 287 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு வந்து ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிக்கு ஒரு காலி பணியிடங்கள் இதுக்கு வந்து லெவல் 31க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி 35,900 ஸ்டார்ட் பண்ணி 1,13,000 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரிலேட்டட்ல நீங்க எடுத்துட்டீங்க வேதா ஆகமா பந்தஞ்சலி அந்த ரிலேட்டட்ல நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்துறை காலி பணியிடங்களும் சொல்லி அத்தியானப்பட்டர் மலை கோயிலுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் இதுக்கு லெவல் 17க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி மாத சம்பளம் 15,900 இருந்து கொடுத்து 50,900 வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுது படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகர்களுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 12க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 11,600 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 36,800 வந்து கொடுத்து தமிழ் எழுது படிக்க தெரிந்திருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 36வது பணி வந்து நாதசுரம் உபவேலுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 16க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி மாத சம்பளம் 15,500 இருந்து கொடுத்து இதுக்கு தமிழ் எழுது படிக்க தெரிந்திருந்தாலே போதும். அடுத்து தமிழ் உபவேலுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 16க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 15,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,000 வரை கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுது படிக்க தெரிந்திருந்தாலே போதும். அதுக்கடுத்த போஸ்டிங் தாளம் உபயோகளுக்கு வந்து 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 16க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 15,800 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 50,000 வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுது படிக்க தெரிந்திருந்தாலே போதும். கடைசி நம்ம பார்க்க போற பணி 39வது பணி மாலை கட்டி அதுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி லெவல் 10க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 31,000 கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும். சோ கிட்டத்தட்ட நண்பர்களே 39 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி 296 காலி பணியிடங்கள் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 3/12/2022 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.palnimurugan.hrc.gov.in. சோ இதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அப் டு வந்து 8/1/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். சோ இப்ப 39 பணிகள் இருக்குது. நீங்க மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க போடுறீங்கன்னா மல்டிபிள் போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு தகுந்த மாதிரி வந்து மல்டிபிள் தபால் மூலியமாக நீங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி 624-601 திண்டுக்கல் மாவட்டம்.
இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல சொன்ன நம்ம எல்லா இதுக்குமே நீங்க வந்து அனுப்பலாம். சோ இதுக்கு மறுபடியும் சொல்றோம், 18 வயசுல இருந்து 45 வயசு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இந்து மதத்தை மட்டும்தான் சார்ந்தவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னா, உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ், கூடுதல் கல்வி தகுதி சான்றிதழ் அதோட இது, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட், அதே மாதிரி என்ஓசி டாக்குமெண்ட், இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு சிக்னேச்சர் பண்ணி நீங்க அதே மாதிரி கல்வி முடிச்சதுக்கான டிசி, மாற்று சான்றிதழ், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அதுவும் வந்து எடுத்து நீங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழியில படிச்சிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், சோ அதர் அடிஷனல் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், இது எல்லாமே நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு 1/5/2025க்குள்ள நீங்க அனுப்புற மாதிரி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இது எப்படி அப்ளை பண்றது ஒன் வேணா பார்க்கலாம். சோ இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுடைய வந்து போட்டோ ஒட்டிடுங்க. போட்டோக்கு மேல சிக்னேச்சர் கண்டிப்பா வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க. பல்வேறு 39 பணிகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடலாம். தந்தை, கணவர், பாதுகாப்பு இதை ஒண்ணு இந்த இடத்துல பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட பிறந்த தேதி, பள்ளி மாற்று சான்றிதழ் என்ன இருக்குதோ அதை தான் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். நீங்க ஆனா பெண்ணா சோ அது வந்து மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அதே மாதிரி ஆதார் அடையாள அட்டை நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். உங்களோட வேலிடான மொபைல் நம்பர், உங்க வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வந்து நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். நீங்க என்ன ஜாதி அதோட உட்பிரிவு என்ன மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணுங்க. பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீடைல்ஸ் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய மார்க் சர்டிஃபிகேட் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வெளித்துறை மற்றும் உள்துறை பணியத்திற்கான கல்வி தேர்வு நீங்க இருக்குதுன்னா சோ அதுக்கான டீடைல்ஸ் நீங்க வந்து கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். இதர தகுதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து நன்னடத்தை சான்றிதழ் நீங்க வந்து வாங்கி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். நன்னடத்தை சான்றிதழ் வந்து உங்களுடைய ஸ்கூலா இருக்கட்டும், அதே மாதிரி காலேஜ் அங்க போய் நீங்க கண்டிப்பா வாங்கிருக்கணும். அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அதே மாதிரி உங்க பேர்ல வந்து ஏதாவது வந்து குற்றவியல் பதிவு இருக்குதா, இல்ல நிலுவையில் உள்ளதா, இல்ல தண்டனை வழங்கப்பட்டுள்ளதா, ஆமுன்னா அதுக்கு டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட். நீங்க ஆமுன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போஸ்டிங் எதுவுமே நீங்க அன்குவாலிஃபைடா தான் நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணும். பொதுவான உங்களை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையில வந்து வேற யாராவது உங்க ரிலேட்டிவ்ஸோ இல்ல உங்க பேரண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வந்து ஒர்க் பண்றாங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்களோட நேம், அவங்களோட பதவி, அவங்க பணியை சேர்ந்த நாள், எந்த கோயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சோ அவங்களுடைய நன்னடத்தை சான்றிதழ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய தந்தை பெயரு, ஃபைனலா வந்து டேட்டு, உங்க ஊரு, விண்ணப்பத்தை கையொப்பம், இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணி 3/1/2025க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி நீங்க அனுப்பணும். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம இந்த வீடியோல வந்து எல்லா போஸ்டிங்குமே கவர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இது தவிர்த்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கலாம், என்ன Facebook, Instagram வந்து பிரைவேட்டா சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட், PDF ஃபார்மட் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல நீங்க டெவலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.